ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். கொஞ்ச நாள் அப்புறமா இப்போ தான் லாங் வீடியோ போடலான் இருக்கோம். இவ்வளோ நாளும் ஷார்ட்ஸாக லாங் வீடியோ போடுறதுக்கு டைமே கிடைக்கல. ஊர்லேருந்து 28ஆந்தேதி போல் ட்ரெயினில் கிளம்பி இங்கே டெல்லி வந்துட்டு அப்புறம் நம்ம காரு நொய்டாவில் இருந்துச்சு. நொய்டாவில் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வீட்டில் இருந்துச்சு. அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே நம்ம இந்தியா கேட் பார்க்க வந்தோம். இதுதான் இந்தியா கேட் போகிற வழி. வியூவெல்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்தியா கேட் பார்த்துட்டு ரிட்டன் இந்தியா கேட் பார்த்துட்டு எங்களோட பிளான் என்னென்னா இந்தியா கேட்டு போகணும். இந்தியா கேட்லேருந்து அதுக்கப்புறம் தாஜ்மஹால் போகணும். தாஜ்மஹால்லேருந்து அதுக்கப்புறம் அயோத்தியா போகணும். அயோத்தியாவிலேருந்து ரிட்டன் அங்கேருந்து நம்ம பட்டான்கோட்டுக்கு வரணும். வண்டியில் பெட்ரோல் இருந்தாலும் நாங்கள் சும்மா என்ன பண்ணோன்னா சரி ஓகே போவோம், வழியில் போடலாம் அப்படின்ட்டு போனோம். அப்படி போயிட்டே இருக்கும்போது எக்ஸ்பிரஸ் வேலை ஏறிட்டேன். எக்ஸ்பிரஸ் வேலை போன பிறகு பெட்ரோல் பல்க்கு கிடைக்கவே இல்லை. அப்புறம் எல்லாம் சேர்ந்து வார்னிங் லைட் வரைக்கும் எரிய தொடங்கிடுச்சு. ஒரு 100 கிலோமீட்டருக்கு அப்புறமா ஒரு பெட்ரோல் பல்க் கிடச்சி அங்கே போய் நாங்கள் பெட்ரோல் எல்லாம் போட்டுட்டு ஃபில்லப் பண்ணிவிட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் திரும்ப நாங்கள் கிளம்பிட்டோம். அப்புறம் தாஜ்மஹாலில் காரை பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் இந்த எலக்ட்ரிக் காரில் உள்ளே அங்கே கார் பார்க் பண்ண முடியாது, பக்கம் வரைக்கும் போக முடியாது. ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அங்கே வரைக்கும் எலக்ட்ரிக் காரில் போய்ட்டு ஒரு டிக்கெட் கவுண்டருக்கு போனோம். டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் 15 வயசு கீழே உள்ளவங்களுக்கு ஃப்ரீ, 15 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு 50 ரூபா. அப்புறம் நாங்கள் டிக்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறோம். என்ட்ரன்ஸ் ஆன அப்புறம் என்னென்னா இங்கே செக்யூரிட்டி செக்கிங் எல்லாம் உண்டு. செக்யூரிட்டி செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டோம். வந்த அப்புறம் ஒரே ரொம்ப வெயிலாக இருந்தது. அப்புறம் உள்ளே இங்கேருந்து பாருங்கள், இந்த வியூவை பாருங்கள், நல்லா இருக்கும். இது தாஜ்மஹால் என்ட்ரன்ஸ் வியூ. அப்படியே தாஜ்மஹால் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே உள்ளே போகிறோம். பக்கத்தில் போனோன்ட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். எனக்கு இது 3வது டைம் தாஜ்மஹால். நான் ஃபஸ்ட்டு ஒருக்கா போயிருக்கேன். இது 2வது நாங்கள் ஒருக்கா ஃபேமிலியோடு போனோம் கார் கொண்டு வரும்போது. இப்போ அம்மா அப்பா கொண்டு வந்தனால அடுத்து இப்போ ஒருக்கா போயிருக்கோம். அப்படி நான் இது 3வது டைம் தாஜ்மஹால் போகிறது. இங்கேருந்து பார்க்குறதுக்கு இந்த தாஜ்மஹாலோட வியூ ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த வியூ தான் எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் பார்த்துருப்போம். நிறைய படத்தில், பாட்டில் எல்லாம், நிறைய ஃபோட்டோஸில் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. சிண்டு ஒருக்கா தூக்குன உடனே அவளுக்கு அப்படின்னா நடக்க மாட்டேன்ட்டா. அவரை ஃபுல்லாக அவளை தூக்கிட்டு தான் நடந்தேன் அவளுக்கு. அப்புறம் பக்கத்தில் போயும் வீடியோ எடுத்தோம். இதோட பின்னாடி தான் யமுனா நதி போயிட்டுருக்கு பின்னாடி. இங்கே தான் நாங்கள் காரை பார்க் பண்ணி விட்டுருந்தோம். அதாவது நம்ம எங்கே புதுசாக எங்கே போனாலும் என்னென்னா எனக்கு தெரியும், நார்த் இந்தியாவை பற்றி எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம சவுத் இண்டியனை கண்டாலே தெரியும் நார்த் இண்டியன்ஸுக்கு இவங்க சவுத்து தான்னு. பார்த்த உடனே எங்கே பார்த்தாலும் உடனே ஒரு ஏஜென்ட் மாதிரி யாராவது வந்துடுவாங்க. நான் உங்களை தாஜ்மஹால் கூட்டிகிட்டு போகிறேன், இவ்வளோ ஒரு ஃபிக்ஸ்ன்னு கொஞ்சம் ரேட்டை சொல்லுவாங்க. நான் யாரையும் நம்ப மாட்டேன், நமக்கு ஏற்கனவே தெரியும்ல. அப்புறம் கார் அங்கே பார்க் பண்ண விட்டுட்டு அப்புறம் அங்கே நாங்கள் கிளம்பி இப்போ எங்கே போகிறோன்னா இப்போது அயோத்தியாவுக்கு போகிறோம். டெல்லியிலிருந்து தாஜ்மஹால் 200 கிலோமீட்ரு. அப்புறம் தாஜ்மஹாலிருந்து அயோத்தியா 500 கிலோமீட்ரு. அப்புறம் இந்த ட்ராவல் 3 எக்ஸ்பிரஸ் வே நாங்கள் கிராஸ் பண்ணோம். 3 எக்ஸ்பிரஸ் வே 2 தடவை கிராஸ் பண்ணோம். ஒருக்க போனது, ஒருக்க ரிட்டன் வந்தது. எக்ஸ்பிரஸ் வேனா ரோடு அப்படி இருக்கும். இதோட நார்மல் ஸ்பீடே 100. எல்லா வண்டியுமே 100க்கு மேலே தான் போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் வேல போகும்போது பெட்ரோல் எல்லாம் ஃபஸ்ட்டே ஃபில்லப் பண்ணிடுங்க. ஏன்னா நமக்கு கிடைக்காது. 100 கிலோமீட்டருக்கு அப்புறமா தான் எங்கேயாவது கிடைக்கும் பெட்ரோல் பல்க்கு. இந்த எக்ஸ்பிரஸ் வேல சீக்கிரமாக நம்ம கிலோமீட்டர்லாம் கவர் பண்ணலாம். எங்களுக்கு பெட்ரோல் எக்ஸ்பிரஸ் வேல ஓட்டுற இது தனியாக தான் இருக்கும், தனி சுகமாக தான் இருக்கும் எக்ஸ்பிரஸ் வேல ஓட்டுறது. அப்புறம் பெட்ரோல் பல்க்கு எங்களுக்கு கிடச்சிது 100 கிலோமீட்டருக்கு அப்புறமா. எப்போயெல்லாம் பெட்ரோல் ஃபில்லப் பண்ணுறோமோ அப்பப்போ ஏறும் செக் பண்ணிட்டே இருக்கணும்.
அப்புறம் வண்டி எப்போவும் 100 கிலோமீட்டருக்கு அப்புறமா கொஞ்சம் பிரேக் கொடுத்து தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். சும்மா நம்ம சேஃபுக்கு தான். கார் வந்து ஃபுல் லோடாக இருந்து வீட்டிலேருந்து நிறைய திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தோம். அதெல்லாம் லாஸ்ட்டில் நான் காமிக்கிறேன். இது பண்ணும்போது வீட்டில் போய் சேர்ந்த அப்புறம் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சாயெல்லாம் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். இனி நேர அயோத்தியா தான். இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்? இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டரு? இங்கேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் போல் வரும். இதுதான் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட். இங்கே நிற்கி அப்புறம் நைட் ஆகிட்டு அயோத்தியாவில் போய் தான் ஸ்டே பண்ணணுன்னு போயிட்டு இருக்கோம். ஏன்னா மார்னிங் வந்து கோயிலுக்கு போகிறது மாதிரி. அப்புறம் எங்களுக்கு ஒரு ஹோட்டல் கிடச்சிது. அந்த ஹோட்டலில் வந்து நைட்டு தங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே ஃப்ரெஷ்ஷாகி ரெடி ஆகிட்டு அப்புறம் மார்னிங் கிளம்புற மாதிரி. இங்கே வந்து ரொம்ப மழையாக இருந்துச்சு. நாங்கள் அயோத்தியா வந்த உடனே கண்டினியூவாக மழையாக தான் இருந்து ஃபஸ்ட்டு. நம்ம காரை பாருங்கள், இங்கே நிற்கும் சைடில் மழையில தான் நிற்கிது. மழை நினச்சிட்டு அப்புறம் இங்கேருந்து நாங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். கோயிலுக்கு போயிட்டோம். கோயிலுக்கு அது மாதிரி போகும்போது இந்த மாதிரி தான். நம்ம காரை கண்டோடனே வந்துட்டாங்க. நான் உங்களை எங்கே சுற்றி காமிக்கிறேன் அப்படின்ட்டு. நமக்கு தெரியும்ல, நம்ம ஒரு கார் பார்க்கிங் இடம் கிடைக்கல. கார் பார்க்கிங் இந்த கோயிலோட ஃப்ரெண்டில் தான் நிறைய கார் நின்று அப்புறம் அதிலே நாங்கள் சைடில் ஒதுக்கி விட்டுட்டு கோயிலுக்குள்ளே போனோம். உள்ளாடி போகும்போது நல்லா இருந்தது, நல்லா சூப்பராக இருந்தது. கோயிலுக்கு உள்ளாடி வீடியோ எடுக்க முடியாது. நாங்கள் வந்து இதை வெளியே அப்படி போயிட்டுருக்கும்போது என்ட்ரன்ஸ் தான் எடுக்கிறோம். ரொம்ப தூரம் போகணும். என்ட்ரன்ஸ்லாம் நல்லா இருந்து நல்ல டிசைனாக நல்லா சூப்பராக இருந்தது. அப்புறம் ஃபோனு, நம்மளோட பேக், பெருசு எல்லாமே வந்து பெருசு இருக்கும். மற்ற மாதிரி நம்ம எல்லா திங்ஸையுமே வந்து அங்கே இது பண்ணிட்டு தான் போனோம் உள்ளாடி கோயிலுக்கு போகும்போது. நிறைய வந்து மங்கியெல்லாம் நிறைய இருந்தது அங்கங்கேயா. அப்புறம் சிண்டோகோ லக்ஸி எல்லாம் ரொம்ப இதாக இருந்து ஜாலியாக இருந்து அவங்கள வந்து நான் தூக்கி இந்த மாதிரி தான் வச்சு நடந்துகிட்டு இருந்தேன். அப்புறம் நாங்கள் உள்ளே போய்ட்டு வெளியே வந்த அப்புறம் தான் இந்த மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. சரி அப்போ இதையும் வச்சுருன்ட்டு நாங்கள் எல்லோரும் வச்சோம் இந்த நெத்தியில். அப்புறம் இங்கேருந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் மக்களே. கொஞ்சம் மழையாக தான் இருந்தது. அப்புறம் என்னென்னா இங்கேருந்து நம்ம பட்டான்கோட் வந்து 1150 கிலோமீட்டர் கிட்ட வரும். அப்புறம் சரி கிளம்பிட்டோம். மத்தியானம் போல் கிளம்பிட்டு எங்கே தூக்கம் வருதோ அங்கே தான் தூங்கலான்னு பிளானு. இல்லாமல் நைட்டு தூங்கணும்னு பிளான் கிடையாது. நான் எப்போ வண்டி எடுத்தாலும் அதான் என்னோடய இது. நைட்டு நமக்கு எப்போ தூக்கம் வருதோ அந்த டைம் நான் எங்கேயாவது வண்டியை நல்ல சேஃபான இடத்துல பார்க் பண்ணிவிட்டு அங்கே தூங்குறது தான் பார்க்கணும். இப்போ நம்ம அயோத்தியாவில் தான் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து என்னென்னா இந்த கோயில் வந்த பிறகு ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. இந்த ஏரியாலாம் பக்கத்தில் எல்லாம் ரோடெல்லாம் ரொம்ப பெருசாக்குறாங்க. அப்புறம் புதுசு புதுசாக கடை கட்டுறாங்க, வேறு ஹோட்டல் கட்டுறாங்க, புதுசாக நிறைய பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த ஏரியாவில். திரும்ப வண்டிக்கு பெட்ரோல் எல்லாம் ஃபுல் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம ட்ராவலை தொடங்கிட்டோம். அப்புறம் என்னென்னா சேம் தான் ரிட்டன். அதே மாதிரி சேம் 3 எக்ஸ்பிரஸ் நம்ம கிராஸ் பண்ணணும். எக்ஸ்பிரஸ் போய் கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும். அப்புறம் மக்களை இந்த எக்ஸ்பிரஸ் வேல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப சூப்பராக நம்ம சீக்கிரமாக கிலோமீட்டர் கவர் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. சூப்பராக ஓட்டலாம், சேஃபாக ஓட்டலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் இந்த எக்ஸ்பிரஸ் வேலாம் முடிஞ்ச அப்புறம் நான் வீடியோ எடுக்கல, அதனால் இதில் நான் சொல்கிறேன். எக்ஸ்பிரஸ் வே முடிஞ்ச அப்புறம் வந்து நாங்கள் டெல்லி ரீச் ஆகிட்டோம். டெல்லி ரீச் ஆகிட்டு டெல்லியிலேருந்து இந்த பட்டான்கோட் வரதுக்குள்ள வழியில் வந்து அவ்வளோ டிராஃபிக் மகளே, அவ்வளோ டிராஃபிக். ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு தான் முன்னே போகணும் அந்த மாதிரிப்பட்ட சுச்சுவேஷனில் அவங்க இருந்தாங்க. என்ன பண்ணாங்கன்னா நான் வந்து மொத்தம் 6 ஆக்சிடெண்ட் பார்த்தேன். ஏன்னா நிறைய லாரி வந்து எப்படி ஓட்டுறாங்கன்னு தெரியல, தூக்கத்தில் ஓட்டுறாங்க. நடு ரோட்டில் மறைஞ்சு கிடக்குது லாரி. 2-3 கார் ஸ்பீடுக்கு இதில் வந்து சைடில் விழுந்து கிடக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க யாருக்குமே தூக்கம் வரல, வண்டியில் இருந்த யாருக்குமே தூக்கம் வரல. அதில் நைட் நான் வீடியோ எடுக்கலை. ஏன்னா வீடியோ எடுக்கிற வந்து மைண்ட் செட்டில் இல்லை.
இது நம்ம எக்ஸ்பிரஸ் வேல தான் போயிட்டுருக்கோம். நான் வந்து அந்த வீடியோ போட்டிருப்பேன். கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ பிரேக் எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் நான் போட்டிருப்பேன். இது முடிஞ்ச அப்புறம் அது வரும். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் காமிக்கிறேன். நான் எங்கே போயிட்டு வரேன் எல்லா கதையும் சொல்லேன். எங்கே போயிட்டு வரேன் என்ன கதையும் எல்லாம் சொல்லுங்க. டெல்லி வந்துட்டோம் மக்களே. அப்புறம் டெல்லி வந்தாலே இந்த மாதிரி லைட்டிங்காக இருக்கும். பார்த்திங்களா, இந்த ஃப்ளாகோட சிம்பிளில் இந்த போலில் இருக்கல இந்த மாதிரிப்பட்ட லைட்டிங்காக இருக்கும். நைட்டு பார்க்குறதுக்கு டெல்லியோட வியூ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக லைட்டிங், இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். அப்புறம் நைட்டு சாப்பிட வரும்போது 12 மணி ஆயிடுச்சு. டெல்லி சிட்டிக்குள்ளே மாட்டி கொஞ்ச நேரம் இல்லை நிறைய நேரமாக அந்த சிக்னல்ல எல்லாம் போய் எடுத்து நிறைய வண்டிகள், இந்த வண்டியெல்லாம் கிராஸ் பண்ணி வர முன்னாடி ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்புறம் அப்படி இப்படிமா 12 மணி ஆயிடுச்சு. ஹோட்டலும் இல்லாமல் ஹைவே ரோட்டில் அவ்வளோவா ஹோட்டல் ஒன்றும் இல்லை. அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறோம். ஹோட்டல் ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்ல கிராண்டாக இருந்தது. ஒரு மக்கள் அங்கேருந்து வண்டி எடுத்தேன். இப்போ மணி 2:15 ஆகுது. 2 மணிக்கு அப்புறம் ட்ரைவ் பண்ணிவிட்டு இன்னும் வந்திருக்கோம். கொஞ்சம் பிரேக் எடுக்கலான்னு எல்லோரும் பிரேக் எடுஞ்சேன். நாங்கள் தான் பிரேக் எடுக்கிறேன். இது வழியில் வந்து ஒரு 7 ஆக்சிடெண்ட் பார்த்தேன். எங்கேருந்து டெல்லியிலேருந்து இங்கே படானங்கோட்டுக்குள்ளே லாரியெல்லாம் எப்படி போகுதுன்னே தெரியல. ட்ரைவ் பண்ணும்போது வீடியோ எடுக்கல, ஏன்னா கொஞ்சம் எல்லோரும் பயத்தில் இருந்தாங்க. ஏன்னா திகிலாக இருந்த ஆக்சிடெண்ட் எல்லாம் பார்த்தாங்கல்ல, அதனால். லாரி வந்து என்னென்னா தூங்குறாங்க மேக்ஸிமம் நிறைய பேர். போயிட்டே இருக்குது, அந்த டிவைடருக்கு மேலே டயர் உரசிட்டு போயிட்டே இருக்குது. லெஃப்ட்டு வருது, ரைட்டு போகுது, ஒன்றுமே தெரியல. எப்படி ஒரு சீக்வன்ஸில் போகவே இல்லை. மேக்ஸிமம் நம்ம முன்னாடி போகிற லாரி வந்து மறைஞ்சு கிடக்குல. இந்த ரோடு நமக்கு புதுசு இல்லை. இது நான் வந்து 5ஆவது தடவை இது நான் போகிறேன் இந்த ரோட்டில். இதுக்கு முன்னாடி இந்த ரோடு இப்போ ரொம்ப பிஸி ஆகிட்டு, ரொம்ப நிறைய வண்டி போயிட்டே இருக்குது. ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒன்றும் இல்லை. வண்டிக்கு ஸ்பீடாக பாருங்கள், ஒவ்வொரு வண்டியும். மணி இப்போ 2:15 ஆகுது. கொஞ்சம் பிரேக் எடுக்கலான்னு இருக்கும். எனக்கு விருப்பம் இல்லைன்னு எல்லோரும் சொல்கிறாங்க பிரேக் எடுன்னு. அதனால் அப்படியே சாயை குடிச்சிட்டு அப்படியே இருக்கும். யோசிக்க போகணுமா வேண்டாமான்னு. அப்புறம் மக்களே பிரேக் எடுக்கல. எனக்கு விருப்பம் இல்லை பிரேக் எடுக்கிறதுக்கு. நான் மெதுவாக போகலான்னு சொன்னேன். அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ மணி வந்து 4:30 கிட்ட ஆகுது. கொஞ்சமாக வெளிச்சம் தெரியுது பாருங்கள். இதுவரை இந்த மாதிரி இந்த ரோட்டில் நான் வரும்போது வண்டி வந்ததில்லை. அப்புறம் மக்களே இங்கேருந்து இன்னும் கிளம்பி ஃபுல்லாக ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு 6 மணிக்கு போல் தூக்கம் வந்துச்சு. தூக்கம் எப்படி எல்லோரும் வரதுன்னு செய்யும், எனக்கும் தூக்கம் வந்துச்சு. தூக்கம் வந்த உடனே வண்டி ஒரு சேஃபாக ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு அங்கே 1 மணிக்கூர் தான் தூங்கினேன். போதும், கொஞ்சம் தூங்கினா போதும், ஃப்ரெஷ் ஆகிரும். அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகலாம் அப்படின்ட்டு ஹோட்டல் தேடிகிட்டே இருக்கும்போது இந்த ஹோட்டல் கிடச்சி. இங்கேருந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே இங்கேருந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டுட்டு அப்புறம் இங்கேருந்து கிளம்புறோம். இங்கேருந்து ஒரு 150 கிலோமீட்டர் கிட்ட தான் உண்டு. பஞ்சாப் ஏறிட்டோம். 150 கிட்ட தான் உண்டு.
வந்து பிளாக்கில் தான் இருந்து NH44. நம்ம போகும்போது வந்து வேறு வழியில் ஓடி போகணும், அங்கேயும் அந்த பிளாக்காக தான் இருந்து. இப்போ வரும்போது பிளாக் வந்து நம்ம ரோடு சுத்தம் வந்திருக்கும், நல்லா சுற்றி வந்திருக்கும். எல்லா வண்டியும் சுற்றி தான் வருது. பக்கத்தில் வந்துட்டோம் மக்களே. அப்புறம் பக்கத்தில் வந்து ஜூஸ் குடித்தோம், கரும்பு ஜூஸ் குடித்தோம். ஒரு வீட்டில் வந்துட்டு நம்ம டிக்கி ஃபுல்லாகிட்டு, அங்கேருந்து வரும்போது டெல்லியிலேருந்தே டிக்கி ஃபுல்லு தான் சாதனம். ஏன்னா ஊர்லேருந்து வரும்போது நிறைய சாதனம்லாம் கொண்டு வந்தோம்ல. அப்போ டிக்கி ஃபுல்லான அப்புறம் எங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா வந்து இன்னும் ஒரு பெரிய பாக்ஸ் இருந்து அதை வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்போ என்ன பண்ணோன்னா அதை ஓப்பன் பண்ணி அதில் இருந்த எல்லா இதையும் தனித்தனியாக எடுத்து டிரைவர் சீட்டுக்கும் அப்புறம் அது பக்கத்தில் இருக்க சீட்லேயும் வந்து சீட்டு கடையில் உள்ள ப்ளேஸில் வந்து ஃபுல்லாக வச்சு செட் பண்ணிட்டோம். வண்டி ஃபுல் லோடாக தான் அங்கேருந்து டெல்லியிலேருந்து அயோத்தியாவிலேருந்து இங்கே பட்டாணக்கோட்டை வந்தது. நல்லா இருந்துச்சு ட்ராவல், பரவாயில்ல. வண்டி ஃபுல்லு லோடு, டிக்கி ஃபுல்லு, அப்புறம் வந்து சீட்டு கடையிலையும் ஃபுல்லாக நாங்கள் செட்டப் பண்ணியிருந்தோம். அப்புறம் அம்மா அப்பா இருந்தாங்க, குழந்தைங்க இருந்தாங்க. அப்புறம் பாருங்கள் இவ்வளோ திங்ஸ் இவ்வளோ திங்ஸும் வச்சுட்டு நாங்கள் இவ்வளோ தூரம் போயிட்டு வந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க.